சரிண்ணா சரி நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அந்த மைக் ஆஃப் பண்ணிடுங்க. பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்திற்கு பல ஆண்டுகளாக தக்க ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டு நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் ஐயா அவர்களே, மூத்த தோழர் ஐயா இளங்கோவன் அவர்களே, பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர், பொருளாளர், மண்டல கிளை பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பல்கலைக்கழக சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதாக கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு 2 தினங்களுக்கு முன்னாடியே நமக்கு செய்தி வந்து உடனடியாக மத்திய செயற்குழு கூடி அக்டோபர் 13ஆம் தேதி அன்றே பத்திரிகை செய்தி அறிவித்து 15ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த சட்ட முன்வடிவை கொண்டு வந்த மறுதினமே தமிழகத்தில் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க பல கிளைகளில் தன்னிச்சையாக போராட்டம் நடத்தியது. தொடர்ந்து அக்டோபர் 17ஆம் தேதி அந்த சட்டத்தை கொண்டு வந்தவுடன் அக்டோபர் இறுதி நாள் வரை பல கிளைகளில் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றன. பிறகு தமிழக உயர்கல்வி அமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில் இந்த சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறுவதாகவும் மறு பரிசீலனை செய்யப்படும் என்றும் அறிவித்திருந்தார். இருந்தாலும் நமக்கு ஐயப்பாடு இருந்து கொண்டேதான் இருந்தது. இதனை தொடர்ந்து போராடினால் மட்டுமே நாம் இதிலிருந்து விடு பெற முடியும் என்ற எண்ணத்துடன் மூத்த பேராசிரியர்களின் ஆலோசனைகளில் திருச்சி, வெள்ளூர், ஈரோடு, கோயம்புத்தூர் 4 இடங்களிலும் அரங்க கூட்டங்களை நடத்தி நமது உறுப்பினர்களிடம் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தோம். அதன் அடிப்படையில் இன்று நமது 7 மண்டலங்களிலிருந்தும் வெகுவான உறுப்பினர்களும் நண்பர்களும் வந்துள்ளீர்கள். மிக்க நன்றி. இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி விவரித்து பேச உயர்திரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் ஐயா அவர்களை அனைவர் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றேன். தோழர்களே, நான் எப்பொழுதும் சொல்வது போல குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்க வேண்டும் என்று 5 நிமிஷம் விஷயம் தொடங்கினோம். இது தொடக்க உரை நீதிபதி தோழர் ஹரி பரந்தாமன் முடக்கி அவர் பேசுவார். தோழர் ஹரி பரந்தாமனை பற்றி பல பேருக்கு தெரியும். ஆனாலும் அவர் நம்ம சங்கத்தோடு எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளார், என்னெல்லாம் செஞ்சாருன்னு நமக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் அடிக்கடி நம்ம செந்தில் இறந்து போயிட்டார். தமிழ் கல்லூரி பேராசிரியர். அவர் வழக்க ஒரு மதுரையில் ஜட்ஜியாக இருக்கும்போது இவர் தான் திருப்பி கொடுத்தார். ப்ரேயர் பர்மிஷன் இல்லாமல், ஆர்ஜேடிஸோட பர்மிஷன் இல்லாமல் டெர்மினேஷன் செல்லாது வேலையில் எடுத்துக்கணும், அவர் பணிப்பயன் வரணும், பென்ஷன் கொடுக்கணுங்கிறது அந்த ஒரு வழக்கு இல்லை, பல வழக்குகளில் ஏறக்குறைய எனக்கு 40 ஆண்டு காலமாக சங்கத்தோடு இணைந்து, இன்னும் சொல்லப்போனால் மூத்த வழக்கறிஞரும் மூத்த நீதிபதியுமான தோழர் சந்துரு அவர்களோடு இணைந்து அவர் செய்தாக்கியவர். நான் ஏறக்குறைய ஹரிபரந்தாமன் மூலம்தான் 49 பொதுநல வழக்குகளை நான் பதிவு செய்தேன்.
49 14 48 நான் ஜெயிச்சிருக்கேன். அந்த 48 வழக்குலேயும் அவர் ஒரு காசு கூட நம்மகிட்ட வாங்கிக்கிறேன், எங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். அது ரொம்ப குறிப்பிடத்தக்க தீர்ப்பு. 522 ஆதி திராவிடர் பழங்குடியினர் பணியிடம் பேக்லாக் வேக்கன்சி காலியாக இருக்குது அப்படின்னு 2007 வழக்கு போட்டேன். அந்த வழக்கு எடுத்த நடத்தியவர் அவர் தான், தீர்ப்பு வாங்கி கொடுத்தாங்க. அந்த 522 பேர் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, அவருக்கும் தெரியும். ஒரே ஒருத்தர் விக்னேஷுங்கிறவங்க தான் திருவண்ணாமலை காலேஜுக்கு வருஷம் எங்களுக்கு நன்றின்னு வருவான். இது